லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் இன்று முதல் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில். இப்போது விவசாய சங்கத்தைச் சேர்ந்த திரு பி ஆர் பாண்டியன் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். திரு பி ஆர் பாண்டியன் இணைப்பில் இருக்கிறீங்க சார், வணக்கம். வர 14ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் சித்தராமையா. கர்நாடகா தரப்புல இருந்து எங்களுக்கே தண்ணி இல்ல, தமிழ்நாட்டுக்கு விட முடியாது அப்படின்னு இருக்காங்க. மீண்டும் ஒரு முறை காவிரி ஒழுங்காற்று குழு கூட்டம் அதனுடைய உத்தரவை மீறி இருக்கிறார்கள். எப்படி பார்க்கலாம்? தமிழக விவசாயிகள் இதனால என்ன பாதிப்பு சந்திப்பார்கள்? கர்நாடகம் நடத்த போகிற அனைத்து கட்சி கூட்டம் சட்ட விரோதம் என மத்திய அரசு அறிவிக்க தமிழ்நாடு அரசு வலியுறுத்த வேண்டும். இன்றைய சூழ்நிலையில் தமிழ்நாடு குறுவையை 5 லட்சம் ஏக்கர் இழந்திருக்கிறோம். 15 லட்சம் ஏக்கர் ஒருபோக சம்பா சாகுபடியை எதிர்பார்த்து காத்திருக்கிற விவசாயிகள் வயிற்றில் அடிக்கிறவோ கர்நாடக அரசாங்கத்தினுடைய நடவடிக்கை அமைந்திருக்கிறது. இதனை தமிழ்நாடு அரசு வேடிக்கை பார்க்க கூடாது. காவிரி நீர் பங்கீட்டு ஒழுங்காற்று குழு நீர் நிர்வாக முறைகளை மேட்டூர் துவங்கி கர்நாடகாவில் இருக்கிற அனைத்து அணைகளுடைய நிர்வாக உரிமைகளும் தன் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். தண்ணீரை திறந்து விடுவதற்கு பரிந்துரை செய்வது மட்டும் கர்நாடக அரசுக்கு பரிந்துரை செய்வது மட்டும் காவிரி மேலாண்மை ஆணையம் காவிரி நீர் பங்கீட்டு ஒழுங்காற்று குழுவினுடைய வேலை அல்ல. உச்ச நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பின் அடிப்படையில் நீரை திறந்துவிட சொல்லக்கூடிய பொறுப்பும் அதனை பெற்றுத்தர வேண்டிய பொறுப்பும் காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு இருக்கிறது. இந்த நெருக்கடியான சூழ்நிலையிலேதான் மத்திய அரசினுடைய ஆதரவை காவிரி மேலாண்மை ஆணையம் கேட்டு பெற வேண்டும். அவ்வாறு பெறுகிற போதுதான் மத்திய அரசு நேரடியாக காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு உதவி செய்து தமிழ்நாட்டிற்கு திறந்துவிட சொல்லியிருக்கிற தண்ணீரை திறப்பதற்கு மத்திய அரசு பொறுப்பேற்க வேண்டும். அதற்கான ஆதரவை காவிரி மேலாண்மை ஆணையம் உடனடியாக கேட்டு பெற வேண்டும். தமிழ்நாடு அரசு காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு மத்திய அரசு உதவிட வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து உடனடியாக இங்கேயும் அனைத்து கட்சி கூட்டங்கள் கூட்டப்பட வேண்டும். காவிரி நடுவர் மேலாண்மை ஆணையத்தில் இடம்பெற்றிருக்கிற உறுப்பினர் மூலமாக உடனடியாக அவசர கடிதம் கொடுத்து காவிரி நீர் பங்கீட்டு ஒழுங்காற்று பரிந்துரையை ஆணையம் ஏற்று அதனை மத்திய அரசு மூலமாக செயல்படுத்துவதற்கு வலியுறுத்த வேண்டும். தமிழ்நாட்டிலும் அனைத்து கட்சி கூட்டங்கள் உடனடியாக கூட்டப்பட வேண்டும். நாம் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் நமக்கான உரிமையை பெறுவதற்கு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்படுகிறது. இந்த இடத்துலதான் கேள்வி வருது. என்னன்னா, காவிரி ஒழுங்காற்று குழு, காவிரி மேலாண்மை வாரியம் இதெல்லாம் தன்னாட்சி அதிகாரம் கொண்ட அமைப்பு. அந்த அமைப்பு சொல்லியாச்சுன்னா அதுக்கு மேல பேச்சு இல்ல, தண்ணீர் திறந்து விட்டுதான் ஆகணும் அப்படின்றதா உச்ச நீதிமன்ற தீர்ப்பு. தொடர்ந்து அந்த வாரியமும் சொல்லிட்டு தான் இருக்கு. ஆனா கர்நாடக அரசு தண்ணீர் திறந்து விடுவதாக தெரியவில்லை. அப்ப அவங்க திறந்து விடுவார்கள் அப்படின்றத உறுதிப்படுத்த அந்த வாரியமோ இல்ல அந்த ஆணையமோ என்ன செய்ய வேண்டும்? அவங்க கிட்ட உத்தரவு பிறப்பிக்கிறதுக்கான அதிகாரம் இருக்கு. ஆனா அந்த வேலை நடந்து முடிஞ்சதா அப்படின்னு அதை பார்க்கிற இல்ல அதை உறுதிப்படுத்துற அதிகாரம் அவர்களிடம் இருக்கிறதா? மிக தெளிவாக உச்ச நீதிமன்றம் வரையறுத்து தெரிவித்திருக்கிறது. காவிரி நீர் பங்கீட்டு ஒழுங்காற்று குழுவுடைய அலுவலகம் பெங்களூர் நகரத்தில் செயல்பட வேண்டும். காவிரி ஆறு அதனுடைய அணைகள் அந்தந்த மாநிலத்தில் சம்பந்தப்பட்டது, அவங்களுடைய பராமரிப்பில் இருக்கிறது. ஆனால் நீர் நிர்வாக முறையும் அதிகாரமும் ஆணையத்தின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்திருக்கிறது. இதுதான் உச்ச நீதிமன்றம் வலியுறுத்தி இருக்கிறது. எனவே ஒழுங்காற்று குழு அலுவலகமே இதுவரை பெங்களூர் செயல்படவில்லை. கர்நாடகம் சொல்லுவதை கேட்டு தண்ணீர் திறக்கிற முடிவை எடுக்கக்கூடிய அதிகாரம் மட்டும் ஆணையத்திற்கு வழங்கப்படவில்லை. ஒழுங்காற்று குழு அன்றாடம் கர்நாடகாவில் வரக்கூடிய தண்ணீருடைய இருப்பினுடைய அளவை கணக்கிட்டு தமிழ்நாட்டு அணையில் இருக்கிற தண்ணீரை கணக்கிட்டு தேவையை கணக்கிட்டு அதன் அடிப்படையில் உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டிய அதிகாரம் காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு இருக்கிறது. அப்படி அந்த உத்தரவை நிறைவேற்ற கர்நாடகம் மறுக்கும் பட்சத்தில், ஏற்க தமிழகம் மறுக்கும் பட்சத்தில் காவிரி மேலாண்மை ஆணையம் மத்திய அரசின் உதவியை கோர வேண்டும். இது உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது, நடுவர் மன்றமும் சொல்லி இருக்கிறது. அவ்வாறு கோருகிற பட்சத்தில் மத்திய அரசு தலையிட்டு தமிழ்நாட்டின் தண்ணீரை பெற்றுக் கொடுப்பதற்கு ஆணையத்தின் உத்தரவை நிறைவேற்றுகிற முழு பொறுப்பை ஏற்க வேண்டும். அதனை தமிழ்நாடு அரசு ஆணையத்தில் வலியுறுத்தி அவசர கால நடவடிக்கையாக மத்திய அரசை இதில் தலையிட வைப்பதற்கான நடவடிக்கையை சட்டப்படி மேற்கொள்ள வேண்டும். இதுதான் இன்றைக்கு இருக்கிற நெருக்கடியான காலகட்டம். எனவே இந்த தண்ணீர் என்பது மிக குறைவானது. நாளொன்றுக்கு 1 டிஎம்சி என்பது இன்றைக்கு 18 டிஎம்சி அளவிலே தான் அவர்கள் கணக்கிட்டு வழங்க உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். கபினி அணை 1 வாரத்துக்கு முன்னதாகவே நிரம்பிவிட்டது. கிருஷ்ணராஜசாகர் அணை 1-2 நாட்கள் நோக்கி செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. உங்களுடைய பார்வையை பதிவு செய்திருக்கிறீர்கள். நன்றி திரு பி ஆர் பாண்டியன், எங்களோட இணைப்பில் வந்து பேசியதற்கு.
தொடர்ந்து இது குறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்டாலின் செய்தி அறையிலிருந்து இணைகிறார். ஸ்டாலின், சித்தராமையாவினுடைய பேட்டியினுடைய சாராம்சம், தமிழகத்திற்கு எது போன்ற தாக்கங்கள் இருக்கும், தமிழகத்துல இது தொடர்பான காவிரி தொடர்பான அரசியல் நிலைப்பாடுகள் குறித்து விளக்குங்க. திலகவதி, காவிரி நடுவர் மன்றமாகட்டும் உச்சநீதிமன்றத்துடைய உத்தரவுப்படியாகட்டும் கர்நாடக அரசு இதுவரை இந்த காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்துடைய உத்தரவை எதையும் தொடர்ச்சியாக மீறி வரக்கூடிய ஒரு சூழலை தான் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். நேற்று காவிரி நதிநீர் ஒழுங்காற்று குழு உத்தரவின் அடிப்படையில் பார்த்தோம்னா வினாடிக்கு 11,500 கன அடி வீதம் நாள் ஒன்றுக்கு 1 TMC நீரை காவிரியில் திறக்க வேண்டும் என்ற உத்தரவை தொடர்ச்சியாக பிறப்பித்திருந்தது. ஆனால் இன்று கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா மற்றும் காவிரி நீர்வளத்துறை அமைச்சர் கர்நாடகத்துடைய நீர்வளத்துறை அமைச்சர் DK சிவகுமார் செய்தியாளர் சந்திப்பின் பொழுது காவிரி நதிநீர் ஒழுங்காற்று குழுவுடைய உத்தரவை தற்போது எங்களால் பின்பற்ற முடியாது, காவிரியில் நீரை திறக்க முடியாது என்ற ஒரு விஷயத்தை தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது இந்த விவகாரத்தை பொறுத்தவரை, காவிரி நீரை பொறுத்தவரை தற்போது குறுவை சாகுபடி தமிழகத்தில் முழுமையாகவே பொய்த்துவிட்டது. இந்த விஷயத்தில் சீரியஸ்னஸ் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து காவிரி நீரை திறந்து விட்டிருக்க வேண்டும் குறுவை சாகுபடிக்காக. ஆனால் கிட்டத்தட்ட 1 மாத காலமாகிவிட்டது. ஜூலை 12ஆம் தேதியில் நம்ம இருக்கோம். 1 மாத காலமாக காவிரி நீரை திறந்துவிடக்கூடிய ஒரு சூழல் தமிழகத்தில் இல்லாத ஒரு நிலையில் தற்போது காவிரி நதிநீர் ஒழுங்காற்று குழு விதித்திருக்கக்கூடிய அந்த உத்தரவையும் கர்நாடகா பின்பற்ற முடியாத ஒரு சூழல் இருக்கு. தமிழக அரசை பொறுத்தவரை தற்போது மீண்டும் உச்சநீதிமன்றத்தை நாடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கர்நாடகாவும் தங்களுடைய பல்வேறு விஷயங்களை முன்னிறுத்தி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதாக அறிவித்திருக்கிறார்கள். தமிழக அரசும் அதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதற்கான வாய்ப்புகள் தற்போதைய சூழலில் இருக்கிறது. திலகவதி, விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ஸ்டாலின். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் பெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் இன்று முதல் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில்